இன்னைக்கு ஆண்டவருக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. ஆண்டவருக்காக நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அந்த ஆத்துமாக்காக அதை பண்ணிடுவேன். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் ஆண்டவருக்காக பேசுறவங்களை இல்லைங்க, ஆண்டவரோட பேசுறவங்கள தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக பேசணும் கண்டிப்பா, ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ ஆண்டவரோட நீங்க பேசணும்ன்றத மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, நீங்க கூப்பிடாட்டா இந்த கல்கள் கூப்பிடும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்துல இருந்து வரும். ஆண்டவர் ஒருத்தரை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா யாரை கொண்டாயிலும் ரட்சிப்பார். ஒரு சின்ன குழந்தைய கொண்டு கூட ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு அவரும் பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. ஒரு உலகத்தான வச்சே ஆண்டவர் நிறைய பேரை சந்திப்பாரு. ஏன் ஆஃப்டர் ஆல் ஒரு பிசாசை வச்சே ஆண்டவர் நிறைய மனுஷங்களை ரட்சிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவருக்காக சாதிக்கணும், ஆண்டவருக்காக நிக்கணும், நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அந்த மனசுல இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் மூட்டை கட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உங்களோட நான் ரொம்ப நேரம் பேசணும், உங்களோட ஒரு ஃப்ரெண்டை போல பேசணும்ப்பா, உங்களோட ஒரு நண்பனை போல பேசிட்டு உங்களை ரசிச்சுட்டு உங்களோட பழகிட்டு, நீங்க விருப்பப்படுறீங்களா, நீங்க ஆசைப்படுறீங்களா, நான் நம்புறேன் உங்களை யாரும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாரும் தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு யாரும் மைக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்தரங்கத்துல பார்க்கிறவனுடைய பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்.